என்னென்ன விஷயங்கள் you wanted to improvise? Technology is something held close to my heart. இது ideal time to invest in நீங்க சொல்லுவீங்களா? By all means, I will say this is a good time to invest. Indian Green Building Council நம்மள champions ன்னு certify பண்ணனால சார் 320 நாள் ஒரு வருஷத்துல ஏசி இல்லாம நம்மளால இருந்துட முடியும். அது பண்ணாலே ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய picturization of tradition with innovation எப்படி இருக்கு? Navins வந்து is a homegrown brand. What is really fascinating me அப்படின்னு கேட்டா இந்த 1500 checks ன்னு சொல்றது. எப்பயுமே நாங்க நவீன்ஸ்ல சொல்றது with a Navins home 100% peace of mind is guaranteed. வணக்கம் and a very very warm welcome to Navin's Brick by Brick. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை பொசிஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கனவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து உருவான ஒரு பிராண்ட் நவீன்ஸ். அதை இன்னும் எலிவேட் பண்ணி ஒரு பிளெண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் இன்னோவேஷன் கொடுத்த ஒரு பர்சன் தான் இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் இணைய போகிறாரு. We have the managing director of Navins, Mr. நவீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் இந்த செக்மெண்ட் ஆஃப் பிரிக் பை பிரிக்ல வந்து we spoke about நவீன்ஸ் ஜர்னி. பட் நீங்க வந்து நவீன்ஸோட growth உங்களுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய பேர்ல தான் இந்த கம்பெனியே இருந்திருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில நவீன்ஸ் எப்படி வளர்ந்தது அப்படிங்கறதா இந்த கான்வர்சேஷனுடைய ஸ்டார்ட் ஆக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுடைய ஏர்லி ஃபாண்ட் மெமரி ஆஃப் நவீன்ஸ்னா என்ன சொல்வீங்க? என்ன ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு? இந்த ஜர்னி வந்து ஆரம்பிக்கிறச்சு எனக்கு 4.5 வயசு. அப்பா வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறச்சு சைட்டு கழிஷன் போவா. ஆல்மோஸ்ட் ஒரு 10ல் 8 வீக்கெண்டாவது நாங்கள் அந்த சும்மா போய் என்ன ஏது அப்படியே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏர்லியஸ்ட் மெமரிஸ் ஆஃப் நவீன்ஸ்னு பார்த்தா தட் இஸ் வாட் ஐ ரீகால். ஸோ இன்னைக்கு வந்து யூஆர் ஹெட்டிங் த ஹோல் கம்பெனி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஞாபகத்தில் இருக்கா? நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நெல்சன் மாணிக்கம் ரோடில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து இன்வால்வ் ஆனது. இன்டீரியர்ஸ் பண்ணது, ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் எங்கள் ஆஃபீஸை பார்த்து தான் கற்றுன்றது. எங்கள் மவுண்ட் ரோட் ஆஃபீஸ் நவீன் ட்ரையம்ஃப்னு. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்தனால யூ வாண்ட் டு டேக் ஆர்கிடெக்சரா, இல்லை வந்து ஐ வாண்ட் டு டூ திஸ், ஐ வாண்ட் டு டேக் அப் த பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு தாட்டா? ஐ ஆல்வேஸ் தாட் ஐ வுட் பி அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஏன்னா ஐ ஜஸ்ட் சா த குவாலிட்டி ஆஃப் அவர் என்ஜினியர்ஸ். என்னோட ஃபோர்ட்டே அங்கே ரொம்ப பயனாகுமான்னு எனக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன். At that time I went impulsive and picked civil engineering. That's how this happened. சார், இப்போ நீங்க படிச்சு முடிச்சோடனே நவீன்ஸ்குள்ள வந்துட்டீங்களா, இல்லை you were doing another job அதுக்கப்புறம் you switched to Navins? படிச்ச அப்புறம் நான் I came to Navins. Then I went and worked with an IPC, International Property Consultant. Then I also interned with a real estate developer in Bangalore. And then I came back to Appa's business after finishing my MBA. How much this helped you, sir, as an experience ஆக, exposure ஆக கேட்குறேன்? அப்பா கம்பெனியில் வேணா கற்றுக்கலாம், கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே அப்படி கிடையாது. கற்றுனா ஆனோம் அங்கே. அதர்வைஸ் யூ ஆர் புட் இன் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஹாவ் டு லேர்ன். ஹியர் யூ டோன்ட் நீட் டு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக இருந்தது. சும்மா டென்டேட்டிவாக நீங்கள் உள்ளே வரப்போ எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸாக மாறி இருக்கு? 2006 காலேஜ் முடிச்சு ஃபுல் டைம் when I came in, we were about 50 people. The number of projects have always been around. Active projectsனு பார்த்தா ஒரு 10 to 12. இன்னைக்கும் அதே 10 to 12 தான். ஆனால் number of units per projects we are doing bigger projects, taller projects, larger projects. இதுதான் transition. So the moment you stepped inside Navins as a professional, என்னென்ன விஷயங்கள் you wanted to improvise? First and foremost, technology is something I've always held close to my heart. டெக்னாலஜினால் வரும் தொழில்நுட்பம் ஆகட்டும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஃபோக்கஸில் இருந்தது. சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணச்சே எக்ஸைட் ஆகும். கான்க்ரீட் ஃப்ளோரிங் ஃபினிஷ் பண்ணச்சே முன்னாடி மேனுவலாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ரேமர் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணது. தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இன் 3D பிரிண்டிங்லாம் கன்சிடர் பண்ணுறோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி மெக்கனைஸ்ட். ஸோ அந்த டிரான்சிஷன் இஸ் சம்திங் ஐ ஹவ் பீன் ஆல்சோ புஷிங் தி ஆர்கனைசேஷன் டுவர்ட்ஸ். சார், நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை மாற்றிருக்கீங்க, என்னென்ன எலிவேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க? மார்க்கெட்டே டிஃப்ரெண்ட். அன்றைக்கி என்னென்னா ரொம்ப சிம்பிளான மார்க்கெட்.
ஒரு போர்டு போட்டால் தன்னால் வீடு விற்றுரும். அதுக்கப்புறம் அந்த சீம்லெஸ்ஸாகவும் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கலையாயிடுச்சு. கலையாயிடுது. இன்னைக்கு அந்த டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 பேர். ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட் ஐட்டமாக உருவாக்கி அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கோம். மேனுவலாக அன்னைக்கு பார்த்து ஒரு சூப்பர்வைசரோ ஒரு இன்ஜினியரோ பார்க்குற விஷயத்த ப்ராசஸ் ஆக்கி அந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 செக் பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. வாட் இஸ் ரியலி ஃபேசினேட்டிங் மீ அப்படின்னு கேட்டால் இந்த 1500 செக்ஸ்ன்னு சொல்றது இது அக்ராஸ் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ், ஹவு டு பிரிங் இட் இன் டு தி சிஸ்டம்ஸ்? இதை வந்து 2005லேருந்து நாங்கள் ஒரு ப்ராசஸ் மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. முதல்ல ஒரு சைட்டுக்கு போனால் என்ன பார்க்கணும், அங்கேருந்து ஆரம்பித்து அந்த டைட்டில் கிளியராக இருக்கா, அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷனில் என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டிசைன் ஸ்டேஜில் போகிறச்சு நவீன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ட்டு சில இது உருவாக்கியிருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுதா, அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ப்ராசஸ் சைட் ரெடி பண்ணுறதாகட்டும், சைட் மார்க்கிங் ஆகட்டும், சாயில் டெஸ்ட் ஆகட்டும், வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் மாதிரி உருவாக்கியிருக்கோம். அந்த கஸ்டமர் கையில் சாவி கொடுக்குற வரைக்கும் ப்ராசஸ் செட் பண்ணியிருக்கோம். சார் இப்போ இவ்வளோ மெனக்கிட்டு வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க. இப்போ நான் வந்து ஃபார் சே ஆஸ் அ பையராக நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ ஹவுஸ் அப்படின்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் எனக்கு கிடைக்குமா இல்லை ஹவு இஸ் இட் சார்? நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறோம்னா பிளிந்த் ஏரியா அப்படிம்போம். பிளிந்த் ஏரியா அப்படிங்கிறது உங்கள் சுவரையும் உட்பட்ட ஏரியா. பிளிந்த் ஏரியாவை தவிர உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் கார்பெட் ஏரியாம்போம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்டில் படிக்கட்டு இருக்கும், கீழே காரை நிறுத்திட்டு உள்ளே வருவீங்க, அந்த வர இடம் இருக்கும், லிஃப்ட்டு மேலே வந்த உடனே ஒரு காரிடாரில் 4-5 வீடு 10 வீடு கூட இருக்கலாம். இதே மாதிரி ஒரு ஜிம்முன்னு ஒன்று இருக்கலாம், இல்லை சில ப்ராஜெக்ட்ஸில் கிளப் ஹவுஸ்னு இருக்கும். இதெல்லாம் என்னென்னா காமன் ஏரியான்னு வரும். It's high time, sir, we also talk about the ergonomical considerations that we have in Navins. Could you elaborate about that as well? குவாலிட்டியோட டெஃபினேஷன் ஒன்று சொல்லுவாங்க. The presence of which is seldom felt, the absence of which is never missed. இது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த எர்கனாமிக்ஸுங்கிறது. வீட்டுக்குள்ளே நம்ம போகிறச்சே சுவர் இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், சீலிங் இருக்கணும், ஃப்ளோர் இருக்கணும், ஆனால் இருக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது. அதுதான் டிசைனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளே நுழையிறச்சு அந்த நுழையிறதே எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே என்ட்ரி, இன்க்ரெஸ், எக்ரெஸ், வீட்டுக்குள்ளே அதே மாதிரி இன்க்ரெஸ், எக்ரெஸ். ஒரு ரூமில் நுழைந்த உடனே இப்படி கதவை திறக்கணும்னா இங்கே ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கணும். 10 மணிக்கு மேலே அந்த ரூம் போகிறோன்னா இருட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட். எர்கனாமிக்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் இன்புட் இது. அதுவும் அந்த நிற்கிற ஹைட்டில் அப்படி இருக்கணும். பெட் சைடுக்குன்னு ஒரு ஹைட் இருக்குது, சோஃபா சைடுக்கு ஒரு ஹைட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஹைட்டும் ஒவ்வொரு லொக்கேஷனும் ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதில் எதான மிஸ் ஆகிருந்தா கண்டிப்பாக தெரியும், ஐயோ என்னப்பா இது அப்படின்னு தோணும். நவீன்ஸ்னுடைய ப்ராஜெக்ட்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் கிட்ஸ்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை என்ஷூர் பண்ணுற மாதிரி what are the things that we are actually undertaking? இப்போ ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தா தேர் இஸ் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் மக்கள் இருக்க போகிறாங்க. லார்ஜ்லி என்ன பண்ணுவோம், வி கீப் த கம்யூனிட்டி ஃபெசிலிட்டிஸ், பார்க்ஸாக இருக்கட்டும், ப்ளே ஏரியாவாக இருக்கட்டும், வாக் ஏரியாவாக இருக்கட்டும். தீஸ் ஃபெசிலிட்டிஸ் வில் பி வெஹிக்கிள் ஃப்ரீ. லாட் ஆஃப் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் வி கீப் இன் மைண்ட். அதாவது எந்த ஹைட்டில் அந்த ஹேண்ட் ரெயில் எங்கே இருக்கணும், ரீசனபிள் ஹைட் 1.2 மீட்டர்ஸில் இருக்குன்னா குழந்தைகளால் அதை ஈஸியாக ஏறி குதிக்க முடியாமல் இருக்கும், பெரியவங்களுக்கு வசதியான ஒரு ஹைட்டில் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வி ஃபேக்டர் இன். அதே மாதிரி அவர் அதர் எர்கனாமிக் ஐட்டம்ஸ் வில் பி ஃப்ரெண்ட்லி டு ஆல் ஏஜஸ். அது உங்களுடைய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் கான்வர்சேஷன், ஐ ரியலி மீன் இட் சார். யூ பிளெண்ட் ட்ரெடிஷன் வித் இனோவேஷன். அதுதான் நான் இன்ட்ரடக்ஷன்லையும் சொல்லியிருந்தேன். ஹவு டு யூ டூ இட்? நவீன்ஸ் வந்து இஸ் அ ஹோம் க்ரோன் பிராண்ட். இட்ஸ் அ வெரி கிரவுண்டட் பிராண்ட். ஏதான ஒரு புது விஷயம் நம்ம கொண்டு வரோம்னா அந்த ப்ராடக்டோ அந்த இனோவேஷனோ வில் ஆல்சோ ஹாவ் டு பி இன் சிங்க் வித் வாட் யுவர் பிராண்ட் ஈத்தாஸ் இஸ். வேற ஒரு டெவலப்பர் பண்ணுறாங்கிற எல்லா விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது. இன்கிரைன்டு குவாலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட் வி ஃபோக்கஸ் ஆன் டைட்டில், தென் வென் யூ கோ இன் டு த ப்ராடக்ட்ஸ், அங்கே தான் வந்து யூ வில் ஸ்டார்ட் சீயிங் சம் இனோவேஷன் ஆஃப் தி அதர். அந்த காலத்தில்
நார்மல் சாவி வச்சு கதவு இருக்கும்னா இன்னைக்கு ஒரு பயோமெட்ரிக் லாக் வருதுன்னா இட்ஸ் அன் அப்கிரேட் டு அ மாடர்ன் லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் when you improve your specification it goes a long way. இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில்ல நம்மள சாம்பியன்ஸ் சர்டிஃபை பண்ணனால சார் நவீன்ஸ் வந்து சஸ்டைனபிலிட்டின்னு சொன்னோன்னே 4 மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் வி ஆர் டெஃபினெட்லி என்ஷூரிங் அப்படின்னா வாட் வுட் தட் பி? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் விச் இஸ் அந்த இன்டோர் ஏர் குவாலிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனோட லைஃப் டைம் கார்பன் இம்பைப்ட் இந்த மெட்டீரியல். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா how little water we use, how much water we recycle. நாலாவது விஷயம் will be power. எவ்வளவு ரெனியூவபிள் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறோம். இது என்னுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஒரு பில்டராக சஸ்டைனபிலிட்டி எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆஸ் அ கஸ்டமராக, ஒரு ஹோம் பையராக நான் வந்து என்னோட சைட்லேருந்து இஃப் ஐ கேன் டேக் சம் எஃபர்ட்ஸ் டு என்ஷூர் சஸ்டைனபிலிட்டி, வாட் வுட் தட் பி? whenever wherever it is possible for you, try and reduce your dependence on air conditioning. அது ஒரு ஹியூஜ் ஹீட்டையும் பவர் கன்சம்ஷனும் ஜாஸ்தி. அதே மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணச்சு ஒரு ஃப்ராத் மாதிரி பண்ணி விடும். வாட்டர் கன்சம்ஷன் ஒரு 50% வரைக்கும் குறையலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த டேப்ஸை வந்து வாட்டர் சேவிங் டேப்ஸாக மாற்றுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இதை பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் உங்களுக்கு சேவிங் இருக்கும். இது 2 சேவிங் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் பில்டிங்கில் சோலார் இல்லைன்னா கன்சிடர் புட்டிங் அ சோலார் பேனல். ஏன்னா கவர்மெண்ட் வந்து 10 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு நெட் மீட்டரிங்னு ஒரு ஃபெசிலிட்டி தராங்க. அந்த சோலாருக்கு நீங்கள் முதலீடு பண்ணது உங்களுக்கு ஒரு 3-4 ஆண்டுகளில் பவர் பில்லில் உங்களுக்கு மிச்சமாயிடும். ஆனால் சோலார் பேனல் லைஃப் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள். 5வது வருஷத்தில் உங்களுக்கு மணி பேக்குங்கிற மாதிரியே தான் அது ஒரு. ஸோ இதெல்லாம் அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் செலவு பண்ணணும். நான் சொன்ன ஆர்டரில் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு செலவு ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சேவிங் டைரெக்டாக பாக்கெட்டுக்கு வரும். அடுத்தது கொஞ்சம் செலவு பண்ணோம், அடுத்தது கொஞ்சம் ஜாஸ்தி செலவு ஆர்டர் மாதிரி. இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க, யூ பீன் தி சாம்பியன் அப்படிங்கும்போது could you also elaborate எந்த மாதிரி விஷயங்களை you have incorporated? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங்கில் வந்து எவ்வளோ நேச்சுரல் லைட்டிங், நேச்சுரல் வென்டிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னா, அவ்வளோ ஏசி லோடு கட் ஆகும், அவ்வளவு லைட் லோட் கட் ஆகும், எனர்ஜி கன்சம்ஷன் ட்ராப் ஆகும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறோம். சிமெண்ட் யூஸ் பண்ணச்சு பிபிசிம்பாங்க, ஸ்பெஷல் சிமெண்ட். இதனோட ஸ்லைட்லி காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் மோர் சஸ்டெயினபிளாக இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது வில் பி மோர் சஸ்டெயினபிள். அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அவங்க CO2 எமிஷன்ஸ் குறையும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற வுட் ஆகட்டும், சஸ்டெயினபிள் சோர்சிங்காக இருக்கும். அந்த சோர்சிங் லைனே நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல். 50 கிலோமீட்டரில் ஒரு மெட்டீரியல் கிடைக்குது, 2000 கிலோமீட்டரில் ஒரு மெட்டீரியல் கிடைக்குதுன்னா 2000 கிலோமீட்டர் அங்கேருந்து அது கப்பல்லையோ லாரிலையோ போட்டு வரணும். பட் இங்கேருந்து வர்றது ஈஸியராக வரும். ஸோ யுவர் பொல்யூஷன் லோட் ஃப்ரம் தட் மெட்டீரியல் இஸ் ஆல்சோ லோ. பெங்களூரில் ஆந்தியா போய்ட்ரிங்கிற ப்ராஜெக்டில் நெட் ஜீரோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகிறோம். whatever water we are consuming, we will give back to the society either by இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆகட்டும் ஆர் வேறு ஏதான மீன்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் த வாட்டர். இதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஆல் அவர் ப்ராஜெக்ட்ஸ் ஹாவ் சோலார் பேனல் ஆஸ் ஸ்டாண்டர்ட். பவர் கன்சம்ஷன் அத்தனையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் சோலாரில் சேனல் பண்ணுறோம். ஸோ அந்த அந்த பவர் சேவிங் டைரெக்டாக எங்கள் ஹோம் பையருக்கு பெனிஃபிட். அவங்களுக்கு வந்து அந்த மாதம் அந்த இபி பில் கட்டுறது டு தட் எக்ஸ்டென்ட் குறைஞ்சிரும். I want to know about the market condition. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையினுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி இருக்கு and how do you position yourself as a brand? Most recent report by one of the property consultants வந்து has placed Chennai as one of the only 2 markets that has shown positive growth in the country. Chennai is one and Bangalore also has moved up just a little bit. We are fortunate to be in both the markets. இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா there is a rapid infrastructure growth that is happening. ஒரு growing economy like இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எங்கேயாவது மூவ் ஆனோம், அது சென்னை வந்து டெஃபினெட்லி ஒரு டாப் அட்ராக்டராக இருக்குது. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்தால் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஜாப்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடுகள் தேவைப்படும். ஸோ அண்ட் சென்னையோட பாப்புலேஷனும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு தான் வருது. இந்த ஒரு அடுத்த 20 ஆண்டுகளில் 1.85 crores தொடும். இன்னும் ஒரு 50 லட்சம் சென்னை வாசிகள் இங்கே வர போகிறாங்க. 50 லட்சம் வாசிகளுக்கும் வீடு தேவைப்படும். ஸோ அதனால ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஃபார் சென்னை இஸ் வெரி பாசிட்டிவ், வெரி upbeat. For say if I'm investing on something sir, என்னோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் சென்னை பொறுத்தளவுல? ஒரு ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லக்கை பேஸ் பண்ணி தான். பட் மீடியம் டு லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி ரியல் எஸ்டேட் ஹேஸ் பீன் அ வெரி ரிவார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு அது வீடு ஃபிக்ஸ் ஆகிடுது. இதை தவிர இன்னும் 2 விஷயங்கள் நடக்குது. அதுக்கு இஎம்ஐ ஒன்று கட்டிட்டு வரோம். இஎம்ஐ ப்ராபப்ளி 1 கோடி ரூபாய் வீடுக்கு நீங்கள் ஒரு ஹோம் லோன் 10 லட்சம், ஒரு 15 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மீதி 85 lakhsக்கு ஒரு 65-70,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணிட்டே வருவீங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் வீடுக்கு ஒரு வாடகை அப்படின்னு பார்த்தா ஒரு 30,000 ரூபாய் இன்றைக்கி வரும். ஆனால் இன்னிலேருந்து ஒரு 5 ஆண்டுகளில் பார்த்தா அந்த 30ங்கிறது 45 ஆகும், 45ங்கிறது ஒரு 60 ஆகும், 60ங்கிறது ஒரு 70-75 ஆகும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஈல்டு ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். இதே மாதிரி அந்த வீடும் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ இந்த 2 பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்குது. சராசரியாக பார்த்தா ஒரு 8-9 வருஷத்தில் பீப்புள் ரீபே பண்ணியும் முடிச்சிருவாங்க. என்ன 20 வருஷம் லோன் எடுப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை தரமும் உயரும். அன்றைக்கி ஆர்ச்சா அவங்களால இதை பே பண்ணி க்ளோஸ் பண்ண முடியிற கெப்பாசிட்டியும் வந்துடும். சார் will you say நான் வந்து சென்னையில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இது ஐடியல் டைம் டு இன்வெஸ்ட்னு நீங்கள் சொல்லுவீங்களா? By all means, I will say this is a good time to invest. Why? 4 ஆண்டுகள் முன் கோவிட் டைமில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மேட் ரஷ் வந்தது. அப்புறம் ஒரு லாஸ்ட் 12 to 18 months-ஆக ஒரு ஸ்டேபிள்னஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 6 months there is a basic plateauing of market which is a good time to buy. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸை அதை செக் பண்ணிடும். ஸோ தேர்ஃபோர் தட் மேக்ஸ் இட். அதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து ராக் பாட்டம். ஹோம் லோன் வந்து 7.5% கம்மியாக ஹோம் லோன் கிடைக்குது. இட்ஸ் அ கிரேட் டைம் டு பை ரியல் எஸ்டேட். Since you're talking about the market condition and all sir, இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக என்ன இருக்குன்னா, ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு வீடு வாங்குறது பெட்டரா இல்லை ரெண்டல் ஹவுஸ்லேயே மந்த்லி ரெண்ட் கட்டிக்கிறது பெட்டரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. வாட் வுட் யூ சஜஸ்ட்? ஒரு ஊரில் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்க போகிறீங்கன்னா வாங்கிறதே இட்ஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் சாய்ஸ். கொஷினே கிடையாது. இப்போ நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்தீங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு போகிறது. வேற ஒருத்தரோட இஎம்ஐ கட்ட நீங்கள் உதவி பண்ணுறீங்க. அதுக்கு உங்கள் இஎம்ஐயே நீங்கள் கட்டிட்டு போயிடலாமே. அண்ட் என்னன்னா இன்னைக்கு 30,000 ரூபாய் ரெண்ட்டு, இன்னிலேருந்து 3 வருஷம் கழிச்சு 40,000 ரூபாய் ரெண்ட்டு, அன்னிலேருந்து 3 வருஷம் கழிச்சு 50,000 ரூபாய் ரெண்ட்டு, 10வது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு 70,000 ரூபாய் அன்னைக்கும் ரெண்ட்டு கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் 70,000 ரூபாய் கொடுத்து இஎம்ஐ பண்ணவர் இன்னைக்கு வீடே வாங்கியிருப்பார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒருத்தர வீடு வாங்க உதவி செஞ்சுருப்பீங்க உங்கள் ரெண்டலில். சார் we see a lot of builders today. நிறைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் எடுத்து நிறைய டெவலப்பர்ஸ், நிறைய பில்டர்ஸ் இருந்துமே நவீன்ஸ் தனியாக தெரியறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு இஃப் யூ கேன் சே. இன்னைக்கு வந்து சேலஞ்சஸ் நிறையா இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஒரு 36 ஆண்டுகளாக ப்ராடக்டை சொன்ன டைமில் சொன்ன ப்ராடக்டை கஸ்டமருக்கு 36 ஆண்டுகளாக டெலிவர் பண்ணுற ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பில்டர்ஸில் நவீன்ஸும் ஒன்று அப்படின்ட்டு நான் சொல்ல முடியும். சார் இதை நீங்கள் சொன்னனால நான் கேட்குறேன், ஆஸ் அ பில்டராக ப்ராபப்ளி நான் ஒரு வீடு வாங்கி அங்கே ரெசிடெண்ட்டாக போகிறேன் அப்படின்னா ஒன் தாட்ஃபுல் திங் தட் யூ கேன் டூ ஃபார் த ரெசிடென்ட் தட் வில் மேக் ஹிம் வெரி கம்ஃபர்டபிள். எப்பயுமே நாங்கள் நவீன்ஸில் சொல்கிறது, வித் அ நவீன்ஸ் ஹோம் 100% பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் கேரண்டீட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டைட்டில் குவாலிட்டின்போம். டைட்டில்ங்கிறது அது பெர்பச்சுவல், லைஃப் லாங். அதுக்கு இது எண்டே கிடையாது. ரைட். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஒரு ஒன் லைனில் இஃப் யூ கேன் சே அ பிராண்ட் ட்ரூலி ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் திஸ் அப்படின்னா வாட் வுட் தட் பி? லைக் அவர் டேக்லைன் இஸ் வாட் ஐ வுட் சே, த ஹோம் மேக்கர்ஸ் ஹூ கேர். As simple as that. As simple as that. Once again, thank you so much for making the time, sir.
absolute pleasure hosting you. And more than that, இன்னைக்கு வந்து we not only spoke about the market, உங்களுடைய ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது you've totally put your brains into it, you've restructurized the entire system, and நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணி இன்னுமே வந்து புதுமைகளை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கணும். இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மேம். இதே மாதிரி பல கான்வர்சேஷன்ஸ் நமக்காக காத்திருக்கு. Do not miss it. Until then, please stay tuned. This is Navin's Brick by Brick. இன்னைக்கு நவன்ஸோட ஜெனரல் மேனேஜர் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ்ஸஸ் முஆஸ்மா நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம். 100+ amenities, 500+ amenities அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி சும்மா 2 BHK வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஆடை பார்த்தா அதுல என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது புரியல. இந்த காலகட்டத்துல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் எக்கச்சக்கமா ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. 1000 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சென்னையில இருக்கு. 100 அம்யூனிட்டிஸ் இருந்தா என்ன, 200 அம்யூனிட்டிஸ் இருந்தா என்ன இருக்கோ அதை தான் ஆட் காட்டணும். ஆட்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும்.